இடி சுவாணி ஒளியும் போட்டிருப்பான் டிவி சேனலை மாற்று ஏட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த முடிய போதில் நாடகம் ஜெயானுமா நாடகம் என்ன சூப்பராக இருக்கும் தெரியுமா? அது முடிய போதுட்டி இந்த கடைசி கட்டம் அது முடிஞ்சதுக்கப்புறம் மாத்துறேன் என்ன இடி மாத்துட்டி. இந்த நாடகத்தில் என்னடி இருக்கு? ஒன்றுமே நல்லா இல்லை. நேரம் ஒளியும் போட்டிருப்பான். பாட்டு இன்னைக்கு நல்ல பட்டை போடுவான்னு நினைக்கேன். போன வாரமே நல்ல சூப்பராக இருந்துச்சு. வையடி ஒளியும் பார்த்து எவ்வளோ நாளாயிட்டு. சீக்கிரம் டி பாட்டெல்லாம் நல்லா இருக்கும் பார்த்துக்க. ஏட்டி இன்னும் நீங்கள் உறங்க போகலையாட்டி? என்னடி பண்ணிட்டு கிடக்குறிய? மணி ஆயிட்டு பற்றியலாம் இந்த போவணுமா டிவி என்ன மறைக்காதம்மா நவருங்கிட்டு. நாடகம் கடைச்சி சின்ன முட்டிய போகிற நேரத்தில் வந்து நின்றுட்டு கிடக்க. நீ போய் உறங்க போ. நாங்கள் அந்த ஒளியும் பார்த்துட்டு தான் வருவோம். ஏட்டி ஒளியும் பாட்டாவலாட்டி? ஐயோ என்ன நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். சரி இருந்துட்டி நானும் உங்களோட பார்த்துட்டு போய் உறங்க என்ன. ஏம்மா எப்போ டிவி பார்த்தாலும் ஏசிட்டே கிடப்ப. இன்னைக்கு மட்டும் நீ வந்து உட்காந்து நல்லா பார்க்க பற்றியா? உனக்கும் டிவி பார்க்கணும்னு ஆசை தான். ஆனால் எங்களை ஏசனா மட்டும் உனக்கு நல்ல இட்டி சத்தியா உனக்கு தெரியாதுல்ல. நம்ம காலையில் தான் கிடந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி ஓடிடுறோம். நம்ம போனதுக்கப்புறம் டிவியில் இருந்து அம்மா என்ன நாடகம் பார்க்க தெரியுமா? ஒரு நாடகம் விடுறது கிடையாது. நம்ம போனதுக்கப்புறம் அம்மா சும்மா தானே இருக்கா. அதனால டிவியில் அனைத்து நாடகம் பார்க்குறாட்டி நம்மளை மட்டும்தான் நாடகம்லாம் பார்க்க வேணாம் டிவி பார்க்க வேணான்னு அதட்டுறது. அம்மாலாம் நல்லா இருந்து பார்க்க தெரியுமா? நான் அது எத்தனை நேரத்தில் ஃபுல்லாக நாடகம் தான். இல்லைம்மாக்கா நீங்களே வீட்டில் இல்லையா? அப்பையும் வேலைக்கு போயிடுவாவ. அதனால ஒரே சங்கடமாக இருக்கும் பத்தியா? வீட்டில் ஒருத்தர் இல்லாமல் 4 செவத்துலேயே கடந்து சுற்றி வேலைக்கு பார்த்துட்டு கிடப்பேன். ஏதோ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க நேரத்தில் எடுத்து போட்டு பார்ப்பேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லாட்டி. என்ன இருந்தால் நாடகம் கொஞ்சம் நல்லா பிடிக்க பார்த்துக்க. அதனால கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம் டி. ராணி ராணி எங்கே தான் போன நாள் தெரியலையா? ராணி சோனியம்மா ஏம்மா அப்போ தான் கூப்பிடுவோன்னு நினைக்கம்மா. போம்மா பாட்டி எங்கிட்டி. அந்த மனுஷனுக்கு வேறு வேலையே கிடையாது. கரெக்டாக என்ன மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இந்த வீட்டில் 9 மணிக்கெல்லாம் படுத்துறோன்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் எழும்பணும். இன்னைக்கு ஒரு நாள் தானே டிவியை பார்ப்போம்னே. அதுக்கு பொறுக்கா இந்த மனுஷனுக்கு. போய் படுத்து உறங்கட்டும். தண்ணி வைக்க தானே கூப்பிடுவாவ. நான் உறங்கும்போது இப்போ தண்ணி கொண்டுட்டு வரேன். ஏம்மா இந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் ஃபோனு பார்க்கோம், டிவி பார்க்கோம், எல்லாம் பார்க்கோம். நீங்கள் தான் அந்த காலத்தில் என்னம்மா பண்ணிகிட்டு இருப்பிய? ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன தான் பண்ணிக்கிட்டு இருப்பிய? அந்த காலத்தில் என்ன அழகாக இருக்கும் தெரியுமாட்டி? தெருவே என்ன அழகாக இருக்கும். நாங்களாம் என்ன இப்போ வாடுறது வாழ்க்கையாட்டிது. 40 வயசு கூட தாண்ட மாட்டேங்க. எல்லாம் பொட்டுன்னு சாவுறாங்க. அந்த காலத்துல என்ன நல்லா இருந்துச்சு தெரியுமா? நாங்களாம் என்ன சூப்பராக இருந்தோம். அது ஒரு வாழ்க்கைட்டி. என்ன நல்லா இருக்கும் தெரியுமா? எல்லாரும் அவள் காட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தோன்னா வீட்டில் ஒரு பஞ்சாயத்து போர்டில் ஒரு டிவி இருக்கும். அந்த டிவியில் தான் நாங்கள் எல்லாருமே படம் பார்ப்போம் பார்த்தியா? தெருவே ஒன்றா உட்காந்து இந்த டிவியை பார்ப்போம் பார்த்தியில. வாரத்துக்கு ஒரு நாள் தான் டிவி போடுவாவ. இல்லைன்னா என்னைக்காவது திரைப்படம் எடுத்துகிட்டு வந்து போடுவா. அதாவது நல்ல எம்ஜிஆர் படமாக இருக்கும் தெரியுமா? பார்க்கவே சூப்பராக இருக்கும்டி. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த டிவி எடுத்து போட்டு பார்ப்போம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கருவாப்பட்டு அந்த டிவி வாங்கி வச்சோம். ஒரு இடத்துல மட்டும்தான் தெருவிலே ஒரு பஞ்சாயத்து போடுற மட்டும்தான் டிவி இருக்கும் பார்த்துக்க. எல்லாரும் போய் மொத்தமாக தெருவே உட்காந்து பார்த்துட்டு அவள் வீட்டுக்கு அவள் போயிடும். என்ன நல்லா இருக்கும் தெரியுமாட்டி அந்த காலமெல்லாம்? எல்லாரும் யார் வீட்டில் தூங்குனா? இந்த காலத்துல அவன் வந்து திருட்டு போய் செயினை பிடிங்கிட்டு போயிடுறான், அதை பிடிங்கிட்டு போயிடுறான். வீட்டிலே இருக்கதே பயமாக இருக்குது. அப்போல்லாம் நாங்களாம் என்ன பாயை விரிச்சு போட்டு தெருவில் படுத்தோன்னா என்ன நல்லா காத்தடிக்கும் தெரியுமா? இந்த காலத்துல எல்லாம் நல்ல தெருவில் உறங்குவோம், நல்லா இருக்கும். இப்போ என்னென்ன வீட்டுக்குள்ளே வெயில் அவிஞ்சு எடுக்கு. ஏசிங்க என்னென்னமோ சொல்லியா. ஆனால் ஒன்றும் உடம்புக்கு கேடுதான். எதுவுமே நல்லல. இந்த காலத்தில் வாழ்றது வாழ்க்கையாட்டிது. ஏன் மனசமாக சொல்றிய? அந்த காலத்தில் எல்லாம் தெருவில் வந்து தூங்குவியலோ? அப்போல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்களம்மா. திருடம் இருக்கான், கள்ளம் இருக்கான். அப்புறம் எல்லாருமே எப்படிமா சேஃப்டி இல்லாமல் இருக்கும்ல. இப்படிமா தெருவில் கடந்து உறங்குவிய? ஏட்டி அப்போல்லாம் ஏதிட்டி திருட்டி எல்லாம் என்ன நிம்மதியாக இருப்போம் தெரியுமா? வீட்டுக்கூட ஒரு பூட்டு போட்டு வைக்க மாட்டோம். வீடு இருந்தாலும் சாத்திட்டு மட்டும் தான் போவோம் பார்த்தியா? வீட்டில் வச்ச சாமான் வச்சோட இடத்துல அப்படியே இருக்கும் டி. யாரும் எடுக்க மாட்டாவ. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அப்போல்லாம் என்ன அழகாக இருக்கும் தெரியுமா? அந்த காலத்தில் இருந்தவ தாண்டி வாழ்க்கையே. இது என்ன வாழ்க்கையாது? எல்லாம் போகிற போக்கில் சங்கிலியை பிடிச்சி அறுக்காங்க. இருக்கிற உயிர் வாழ்றதே பெரிய உபயோகமாக இருக்குது. என்ன தான் செய்யுதுன்னு தெரியலை. உயிரே வாழ முடியாது போல இருக்குது. என்ன வீட்டை இங்கே பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வீட்டை பூட்டி வச்சுட்டு போகிறாவ. பக்கத்து வீட்டில் இருக்கிறது யாருன்னு கூட தெரியாமல் இருக்குது. அந்த காலத்தில் நாங்களாம் என்ன சூப்பராக இருக்கும் தெரியுமா? தெருவில் பக்கத்து வீட்டு பிள்ளை ஏத்தோட்டு பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து அந்த பழைய சோறை திம்போம் பாரு. என்ன சூப்பராக இருக்கும் தெரியுமாட்டி? பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா உட்காந்து கஞ்சி பழைய சோறு எல்லாம் உட்காந்து திம்போம். நல்லா இருக்கும் டி. அந்த காலத்தில் என்ன நினைப்பு. சே அந்த வாழ்க்கையெல்லாம் இப்போ கிடைக்குமா? ஐயா நல்லா வாங்கிட்டாப்புல இருக்க. வரத்துக்கு லேட் ஆகிட்டு நல்லா வாங்கிட்டாவ. தண்ணி கேட்டாவ பற்றியா குடிக்கிறதுக்கு? குடிக்காம படுத்துருப்பாவ. பாப்பா எம்மா நான் அந்த போயிட்டு தான் படுப்பேன் பார்த்துக்க. இது சத்தம் போடாதட்டி. அப்பா கடந்து ஏசுவாவ. அவள் நல்லா உறங்கிட்டு கிடக்கா பற்றியா? ஏதாவது சத்தம் போட்டுட்டு கிடந்தானா ஏசுவா பார்த்துக்க. பேசாமல் வாய முடிக்கிட்டு 2 பேரும் படுங்கட்டி. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிட்டு. படுங்கட்டி சீக்கிரமா.
இட்டி நான் தான் அம்மா மேலே காலை போடுவேன், ஒழுங்கு மரியாதை காலை எடுத்துட்டு சொல்லிட்டாம்மா. ஏம்மா நீ ஏன் பக்கத்து திரும்பு? ஏன் நீ மட்டும் என்ன ஸ்பெஷலோ? ஏம்மா நீ ஏன் பக்கத்து திரும்பு? நீ எப்பவுமே என் கூட தானே படுப்ப. நான் தான் உன் மேலே காலை போடுவேன். எனக்கு கால் போட்டால் தான் தூக்கம் வரும் பார்த்துக்க. சொன்னா அம்மாவுக்கு என் மேலே தானே பாசம். அம்மாவுக்கு நான் தான் மூத்த பிள்ளை பற்றியா, நான் தான் அம்மா மேலே காலை போடுவேன். அம்மாவும் என் கூட தான் படுப்பா. பாட்டு எங்கிட்டி போ, அந்த போய் கட்டில் காலை பிடிச்சிட்டு அப்படியே படுப்போ. ஏம்மா திரும்புமா, எனக்கு தூக்கமே வர செய்யாது பார்த்துக்க. அம்மா அப்புறம் நான் இப்படி தான் முடிச்சிட்டு கிடக்கணும். நீ ஏன் பக்கெட்டு மட்டும் திரும்பு. எப்போ பார்த்தாலும் அவளோட தான் நீ படுத்துக்க. நான் மட்டும் என்ன குப்பையில் கிடந்த பிறந்தேன். திரும்புறியே இல்லையம்மா இப்போ? ஏட்டி அவங்க கடந்து உறங்கிட்டு கிடக்கவனு பார்க்கேன். இல்லைன்னா 2 பேரும் என்ன செய்வேன்னு தெரியாது பார்த்துக்காமா. டெய்லி உறங்கும் போது இதே வேலையாக போயிட்டு ஏட்டி உங்களுக்கு தான் வயசாயிட்டல, ஆளுக்கால தனித்தனி படுத்து உறங்க வேண்டியதானடி. ஏன்டி இப்படி உயிரை எடுக்கிறீங்க? படுக்கும்போது கூட நிம்மதி கிடையாது. பொழுது அன்னைக்கு இந்த வீட்டில் வேலை பார்த்து உழைச்சிட்டு கிடக்கேன். அதுக்கெல்லாம் ஒருத்தி வந்து ஒரு வேலை செய்ய மாட்டா. நைட்டு மட்டும் காலை பொங்க போடு, கையை அங்கே போடுன்னு சொல்லிட்டு கிடக்கா. ஏட்டி பேசாமல் படுத்து கிடங்க. அப்பாவுக்காக பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா 2 பேரும் வெளுத்து வாங்கி விட்டுறேன் பார்த்துக்க. ஏம்மா நீ ஏன் பக்கெட்டு திரும்புன்னு சொன்னேன். எனக்கு கால் போட்டால் மட்டும்தான் தூக்கம் வர செய்யும் சொல்லியாச்சு. எதுக்கு எடுத்தாலும் டெய்லி அவளோட தானே உறங்கிட்டு கிடக்கா. இன்னைக்கு ஒரு நாள் என் கூட உறங்கினேன்னா ஏப்பா அங்கிட்டு மூஞ்ச பற்றியா இதோட பொழுதனைக்கு ஒரே போராட்டம். நான் தான்ட்டு அம்மாவுக்கு முத்த பிள்ளை. அப்போ என்னோட தான் எங்கள் அம்மா உறங்குவா. நீ குப்பையில் தானே கிடந்த போட்டி எங்கிட்டு நாயே. அடி வாங்கி செத்து வட்டி மூத்த பிள்ளையா மூஞ்சி முறகட்டையும் பாறேன். நீ இல்லாமல் இருந்திருந்தா நான் மட்டும் பிறந்தது நல்லா நிம்மதியாக இருந்திருக்கும். இங்கே தான் கடந்து வந்தாலும் தெரில. அம்மைக்கு ஒரு வேலை செய்ய மாட்டா. நான் தான் எல்லா வேலையும் அம்மாவுக்கு செய்யேன். நான் தான் எல்லாம் பண்ணுவேன். ஆமாட்டி 2 பேரும் அப்படியே என்ன உட்கார வச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு கிடக்குறியே. நான் எந்த வேலையும் செய்யலை. எல்லா வேலையும் நீங்கள் 2 பேரும் தான் பாலுக்கு பாதி பாதி செய்கிற பற்றியெல்லாம். அதனால நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு பிள்ளை. நீங்கள் 2 பேரும் இல்லைனா கூட நான் நிம்மதி தட்டி இருந்திருப்பேன். போய் இருக்க முடியாதுண்ட. எப்போ பார்த்தாலும் படுக்கும் போது இது ஒரு தொல்லை. கையை ஒருத்தி காலை ஒருத்தி பிச்சுக்கோங்க. ஆளுக்கு ஒரு கையை வச்சுட்டு ஒரு காலை வச்சுட்டு படுத்துக்கலாம். என்ன இது வெயில் காலம்டி, எட்டி போங்க. காத்தடி வேற மெதுவாக சுற்றுது. ஒரே புழுக்கமாக இருக்குடி. நவல்கடி இப்படி வந்து நெருக்கிட்டு படுத்தா எங்கன்னா எனக்கு தூக்கம் வரும். நீங்கள் 2 பேரும் நல்லா உறங்கிட்டு கிடக்குறீங்க. எனக்கு தம்பி ஒரு தூக்கம் வரல. ஒரே வேர்த்து ஊற்றுது பத்தியா. நவந்து போங்கடி எங்கிட்டு.